தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ பார்வதி அம்பிகை உடனுரை ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோவில், புது கும்மிடிப்பூண்டி. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலீஸ்வரர் உடனுரை பார்வதி அம்மாள் கோவில். இது பசு பூஜை செய்த புண்ணிய ஸ்தலம். புகழ்பெற்ற சனி பகவான் பரிகாரத் தலமாகவும் திருமண தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இங்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அருள் பாலிப்பதால் தடைபட்ட திருமணங்கள் கைகூடவும் தம்பதியரிடையே ஒற்றுமை ஓங்கவும் பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். இருள் போக்கிடும் ஆராதனை, பிறப்பென்பது பொய்யின் கதை, அதை மாற்றிடும் ஈசன் துணை, இமை போதும் நெஞ்சத்தில் நீங்காமலே நிலைக்கின்ற மெய்யான அருள் சோதியே. இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவரும் அம்பாளும் கிழக்கு நோக்கி உள்ளனர். பலிபீடமும் ரிஷபமும் சிவ சன்னதிக்கு முன்பாக அமைந்துள்ளன. கருவறையில் உள்ள மூலவர் வட்ட வடிவ ஆவுடையார் மீது சற்று உயரமாக காட்சியளிக்கிறார். கோஷ்டங்களில் திருவுருவங்கள் இல்லை. நடராஜர் தெற்கு நோக்கி உள் பிரகாரத்தில் உள்ளார். வெளிப்பிரகாரத்தில் பாலீஸ்வரர், விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், சூரியன், சந்திரன், காலபைரவர் மற்றும் நவக்கிரகங்கள் ஆகியோருக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. அருள் தூவிடும் மண்ணாமலே, இருள் போக்கிடும் ஆராதனை, ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்கள், ஏழரை சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் இங்குள்ள ஈஸ்வரனை வழிபட்டால் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். புராண காலத்தில் காமதேனு மற்றும் பல சித்தர்கள் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். இத்தலம் சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. வரலாற்று சிறப்புமிக்க இத்தலம் அழகிய கோபுரம் மற்றும் பிரம்மாண்டமான திருக்குளத்துடன் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை தரும் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான இக்கோவில் நாயக்கர் ஆட்சி காலத்தின் தாக்கங்களையும் சிறந்த சிற்ப கலைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. தல வரலாறு. பண்டைய காலத்தில் அரசனின் பண்ணையிலிருந்த பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்தவன் ஒரு நாள் பசுவில் பால் சுரக்கவில்லை என்று வருந்தி மன்னரிடம் முறையிட்டான். இதை கேட்ட மன்னர் கண்காணிக்க ஆணையிட்டார். அடுத்த நாள் மாலை வேளையில் வில்வ மரத்தின் அடியிலிருந்த சுயம்பு லிங்கத்தின் மீது பசுவே தன்னிச்சையாக பால் சுரந்து அபிஷேகம் செய்தது. அந்த தரிசனத்தைக் கண்டு மன்னரும் மக்கள் அனைவரும் வியந்து நின்றனர். சாபத்தால் பசுவாகி இருந்த அரக்கன் பாலீஸ்வரரின் அருளால் விடுபட்டு கைலாயம் சென்றான். அப்பொழுது அசரீரி வாயிலாக சிவபெருமான் அருளிய வாக்கு, இத்தலத்தில் நான் பாலீஸ்வர சுவாமி என புகழ் பெறுவேன். இங்கு வந்து வணங்குவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், எல்லா செல்வங்களும் அனைத்து நன்மைகளும் அருளப்படும். அதன் பின்னர் இத்தலம் பசு பூஜை செய்த ஸ்தலம் எனவும் சுவாமி பாலீஸ்வரர் எனவும் அழைக்கப் பெற்றார். இன்று வரை பாலீஸ்வர சுவாமியை தரிசித்து வணங்குவோர் எண்ணற்ற அருளையும் செல்வங்களையும் சாந்தியையும் பெற்று வருகின்றனர். வழிபாடு. பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. நவராத்திரி, அன்னாபிஷேகம் மற்றும் சித்திரை விஷு நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இலக்கின்றி நிழல் வாழ்வில் நிஜம் தேடினே,
விளக்காக உனை கண்டு ஒளி கூடினேன். கதி என்ற சிவன் பாதம் இணை சேர்கிறேன். உன் திருநீரு தினம் பூசி திருவாகிறேன். நான் ஒரு போதும் மறவாதுன் புகழ் பாடினேன். அருள் தூவிடும் அண்ணாமலை இருள் போக்கிடும் ஆராதனை. பிறப்பென்பது பொய்யின் கதை, அதை மாற்றிடும் ஈசன் துணை. இமை போதும் நெஞ்சத்தில் நீங்காமலே நிலைக்கின்ற மெய்யான அருள் சோதியே. உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே. உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனியே. அருள் தூவிடும் அண்ணாமலை இருள் போக்கிடும் ஆராதனை. அருள்மிகு ஐயப்பன் சன்னதி வளாகத்தில் அருள்மிகு ஐயப்பன் சன்னதி அமைந்துள்ளது. இந்த ஐயப்பன் கோயில் மகா கும்பாபிஷேகம் கேரள முறைப்படி சிறப்பாக நடத்தப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இங்குள்ள ஐயப்பன் சன்னதி பிரதான பாலீஸ்வரர் சிவன் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சித்தி விநாயகர் ஐயப்ப சுவாமியை வணங்கிவிட்டு சென்றால் அடுத்து நாம் வணங்க இருக்கும் சன்னதி சித்தி விநாயகர். பொதுவாக சித்தி மற்றும் புத்தி ஆகிய இரு தேவியருடன் காட்சி தருபவரே சித்தி புத்தி விநாயகர் ஆவார். நமது வேண்டுதல்களை சித்திக்க, அதாவது வெற்றிகரமாக நிறைவேற்ற அருள் புரியும் விநாயகராக இவர் வழிபடப்படுகிறார். அண்ணனுக்கு அருகிலேயே இவருடைய தமையனும் வீற்றிருக்கிறார். பாலமுருகன் குழந்தை வடிவிலான முருகப்பெருமானை பாலமுருகன் என்று அழைக்கிறோம். இவரை வழிபடுவது வாழ்வில் மன அமைதி, குழந்தை பாக்கியம், கல்வி மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஆகியவற்றை தரும். இவருக்கு தூய்மையான நீரில் அல்லது பாலில் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. செவ்வரளி, முல்லை, மல்லிகை போன்ற நறுமணம் உள்ள மலர்களை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். பாலமுருகனின் நெற்றியில் திருநீரு, குங்குமம் மற்றும் சந்தனம் இட்டு அலங்கரிப்பது சிறப்பு. பஞ்சாமிர்தம், பால், பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நிவேதனமாக படைக்கலாம். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் மற்றும் ஓம் சரவண பவ அல்லது ஓம் பாலமுருகாய நமக என்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம். பாலமுருகனின் அருள் முழுமையாக நமக்கு கிட்டும். முருகப்பெருமானை குருவாக நினைத்தாலும் குழந்தையாக நினைத்தாலும் அவர் காட்டக்கூடிய அருளுக்கு, கருணைக்கு மட்டும் என்றுமே குறைவில்லை. சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. சண்டிகேஸ்வரர் வழிபாடு என்பது சிவபெருமானின் கோயில்களில் மிகவும் முக்கியமானது. சிவனடியார்களின் தலைவராக கருதப்படும் இவர் ஈஸ்வரனை வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். ஒன்றிற்குள் இல்லாத வடிவன், இல்லாத ஒன்றிற்குள் இருக்கின்ற ஒருவன், நில்லாமல் நின்றாடி அருள்கின்ற முதல்வன், தூவெண்மதி சூடி துயர் போக்கும் தலைவன், மேலான பொருளாகி கனலாடும் காந்தன், பொய்யான திரை நீக்கும் பொன்னான வேந்தன், மெய்யான கரை சேர்க்கும் மெய்ஞான ரூபன், பேரண்ட வெளிதன்னை சுழல் வித்தி அங்கும்
உயிர் கொண்ட அணுவிற்கு சிவநாதலிங்கம் சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம். பைரவர் சனி பகவானின் குருவாகவும் காலத்தின் அதிபதியாகவும் கருதப்படும் பைரவர் இக்கோயிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கங்கைக்கு சிரம் தந்த சந்தானமூர்த்தி, வேதத்தின் பொருளாகும் நடராச கீர்த்தி. பஞ்சாட்சரம் தன்னில் நிறைகின்ற நேர்த்தி. கால பைரவரைத் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வீற்றிருக்கிறார். நெருப்பெரிய எழுகின்ற தீரம், கண்ணப்பன் அன்புக்கு கரைகின்ற ஈரம். துணை நாடும் நொடியோடு உடன் வந்து சேரும். ஓங்கார ஒலியாகி எழுவித்தி எம்பும், உடலாடும் உயிரோடும் சிவநாதலிங்கம். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம். உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம். அவரை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் அங்கு நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய இயலும். கிரக நிலையை மாற்றியமைக்கக்கூடிய அற்புதமான தரிசனம். பிணி நீக்கிடும், வினை போக்கிடும், சிவமாக்கிடும் சிவமந்திரம். தொல்லை இரும் பிறவிச் சூழுந்தளை நீக்கி அல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகமெனும். ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. அருள்மிகு பார்வதி அம்பிகை உடனுரை பாலீஸ்வரர் திருக்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் புதுகும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள திருக்கோவில் திருமண பரிகார ஸ்தலம். இங்கே சுவாமி அம்பாள் பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் அமர்ந்திருக்காங்க. பசு பால் கொடுத்து வந்ததாக ஐதீகம். ஊரோட முதல் பெயரே கோமாமுடி பூண்டி. கோ அப்படின்னா பசு, மாமுடி அப்படின்னும் போது சிவனோட தலை. பசு பாலால் சுரந்து சிவன் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இடத்துல தான் கோவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கோன்முடி பூண்டி அப்படின்ற பேருக்கு மாறுத்து. கோன்முடி பூண்டின்ற பேர் பிற்காலத்தில் கோனா அரசன், முடினா முடிசூட்டும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோட வரலாறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இப்போ கும்மிடிப்பூண்டின் பேர் வாக்கில் வந்துடுது. சிவனுக்கு இங்கே உகந்தது என்னென்னா பால் அபிஷேகம். புத்திரபாக்கியம் இல்லாதவங்க இங்கே பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை அருந்தி சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல் சுவாமிக்கு வில்வபத்திர சமர்ப்பணம், அதாவது சோமவாரத்தில் 8 சோமவாரம் சுவாமிக்கு இங்கே விரதம் இருந்து அந்த வில்வபத்திர சமர்ப்பணத்தை சுவாமிக்கு பண்ணிட்டு வந்தால் சகல பாக்கியமும் கிடைக்கும். அதோடு நம்ம வேண்டது கிடைக்கும்.
வேண்டதை தருகிற சுவாமியா இங்க பாலீஸ்வரர் இருக்காரு. கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் பாலீஸ்வரர் அழைத்து அருள் பாலிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். தொல்லை இரும் பிறவிச் சூழுந்தளை நீக்கி அல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகமெனும் திருவாசகம் தன்னொரு பாதி உமை தாங்கும் இடவாகவன் ஊடுயிராகி எனைத்த அருள் நாயகம் அம்பலத்தாடி உணர்வேற்றும் அருஞ்சீரவன் எம்புடம் நாளும் துதி பாடும் அருணாச்சலம். இதனைத் தொடர்ந்து சிவசூரியர் சன்னதி அமைந்திருக்கிறது. உலக இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற சூரிய பகவானின் அருள் எல்லா உயிர்களுக்கும் மிகவும் அவசியம். அந்த அவசியத்தை உணர்த்தும் வகையில் சூரிய பகவானின் அருள் வேண்டி நாள்தோறும் இங்கு வழிபாடு நடக்கிறது. கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம். பார்வதி தேவி ஆதிசக்தியின் முழுமையான வடிவம். சகல உலகங்களையும் காக்கும் ஜகத் ஜனனி. சிவபெருமானின் சக்தியாகவும் பார்வதியின் தவத்தினாலேயே சிவனின் உடலில் பாதியை பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் உருவானது. சிவனின் பெருமைக்கும் அழிவற்ற தன்மைக்கும் அம்பிகையின் மங்களகரமான திருவருளே காரணம் என்று சௌந்தர்ய லகரி போன்ற நூல்கள் போற்றுகின்றன. அத்தகைய பெருமைக்குரிய பார்வதி அம்பிகை திருக்கோயிலில் அருள் பாலிக்கிறார். இமயமலையின் அதிபதியான பர்வதராஜன் மற்றும் மேனை தம்பதியரின் மகளாகப் பிறந்து சிவபெருமானின் திருவருளை பெற ஒற்றை காலில் கடுந்தவம் புரிந்து இறுதியில் சிவனின் இடபாகத்தில் இரண்டரக் கலந்த பெருமைக்குரியவர். உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் அன்னபூரணியாகவும் சக்தியின் பல்வேறு வடிவங்களான துர்க்கை, காளி, மீனாட்சி போன்ற பல அவதாரங்களாகவும் பக்தர்களை காத்து அருள்பவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அம்பாளை மனமுருகி வேண்டிட அன்னை குழந்தையாகவே வந்து அருள் பாலிப்பதாக ஐதீகங்கள் கூறுகின்றன. ஒரு தாய்க்குத்தான் தன் குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது தெரியும். அம்பாளை மனமுருகி வேண்டினால் ஒரு குழந்தையாக நாம் வேண்டியவற்றையும் வேண்ட மறந்தனவற்றையும் தரக்கூடிய கருணைக்கு சொந்தக்காரி பாலீஸ்வரருக்கு பிரதோஷ நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் விசேஷமானது. இதனால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பாலீஸ்வரரை மனமுருக வேண்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குவதாகவும் குழந்தை பாக்கியம், கல்வி மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதாகவும் இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அமைவிடம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3.8 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை சென்ட்ரலிலிருந்து வடக்கே சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோயில் நேரம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வான் சுரந்தூட்டிய பாலால் நனைந்திட
கோன்முடி மேவிய விடைசேர் நாதனை மான்விழி மலைமகள் பாக பாலீசனை ஊன்மகிழ்ந்தேத்திட தீருமே வினையே. பாடலின் பொருள்: பசு தன் பாலை சுரந்து அபிஷேகம் செய்ய நனைந்திருப்பவனும் கோன்முடி பூடி அதாவது கும்மிடி பூண்டி என்னும் திருத்தலத்தில் விடை அதாவது நந்தி மேல் வீற்றிருக்கும் பெருமானை மான் போன்ற கண்களை உடைய மலைமகள் பார்வதி தேவியை தனது இடபாகத்தில் கொண்ட பாலீஸ்வரனை நம் உடல் சிலிர்க்க உள்ளம் உருகி மகிழ்ந்து போற்றித் துதித்தால் நம்மை பற்றியுள்ள வினைகள் அதாவது பாவங்கள் மற்றும் கர்மாவினால் வரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடி பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற பாலீஸ்வரர் மற்றும் பார்வதி அம்பாள் உள்ளிட்ட தெய்வங்களை தரிசனம் செய்தோம். பாலீஸ்வரர் நம்முடைய உடலை மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் தூய்மையாக்கி நமக்கு நல்வழியை ஏற்படுத்தி தருவார். மீண்டும் அடுத்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருள் திருலிங்கம் எம் குலம் வாழ துணையாகும் சுந்தரலிங்கம். திசையாவும் அரசாடும் பௌர்ணமி லிங்கம். நம்பினை தீர்த்து விதி மாற்றும் வித்தகலிங்கம். நல்வழிகாட்டி நலம் சேர்க்கும் நந்தனலிங்கம். நிம்மதி சூடும் வாழ்வு தரும் ஈஸ்வரலிங்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.